الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹவை போற்றி புகழ்ந்தவனாக இறைவனின் தூதராய் இறுதி தூதராய் இவ்வுலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்துள்ள நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் ஈரேற்றமும் என்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் தன்னுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய கண்ணியமிக்க முஹர்ரமினுடைய மாதத்தில் நாம் அனைவரும் குழுமி இருக்கின்றோம். இந்த மாதத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் காப்பாற்றி அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆஷுரா நோன்பையும் நாம் நோற்றுவிட்டு இங்கு அமர்ந்திருக்கின்றோம். ஆஷுரா நோன்பு எல்லாம் முடிந்து நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு வழிகாட்டியாக இந்த திருமறை குர்ஆனை நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கின்றான். இந்த திருமறை குர்ஆன் பேசாத விஷயங்களே கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் செம்மைப்படுத்த வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் எது எல்லாம் அத்தியாவசியம், அவனுடைய வாழ்க்கைக்கு எது தேவையானது, எது எல்லாம் தீங்கானது என்பதை திட்டவட்டமாக திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்லி வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த திருமறை குர்ஆன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பொக்கிஷமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருமறை குர்ஆன் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதாக சொல்வார்கள் அல்லவா, அதனுடைய முழு பிம்பமாக இந்த திருமறை குர்ஆன் ஒளிந்து கொண்டிருக்கின்றது, ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனில் பொருளாதாரத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் மனிதர்களுக்கு வழிகாட்டும் பொழுது
எப்படி ரப்புல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்றான் என்றால், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக நாம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கின்றது. ரப்புல் ஆலமீன் மற்றொரு இடத்தில் சொல்லி காண்பிக்கின்றான், நிச்சயமாக இந்த பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது என்பதாக. இரண்டு விதமாகவும் இறைவன் தன்னுடைய திருமறையில் இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கின்றான். ஒன்று சோதனை என்பதாகவும் மற்றொன்று அவர்களுக்கு அருட்கொடை என்பதாகவும் பேசியிருக்கின்றான். மனிதர்களுக்கு பொருளாதாரம் எப்பொழுது அருட்கொடையாக மாறுகின்றது, மனிதர்களுக்கு பொருளாதாரம் எப்பொழுது சோதனையாக மாறுகின்றது, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதாரத்தை தேட வேண்டிய விஷயத்தில் எந்த அளவிற்கு கவனிப்பாக இருக்க வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவினுடைய நாளில் உங்களுக்கு அழைப்பு வந்தது என்று சொன்னால், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை', நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக அவனுடைய இல்லங்களில் நீங்கள் ஒன்று கூடுங்கள். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ, இதுதான் உங்களுக்கு நலமாக இருக்கும். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ, உங்களுடைய தொழுகை, குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால், ஃபஇதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்துவிட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்த், நீங்கள் இந்த உலகத்தில் செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள், இந்த உலகத்தில் பரவலாக செல்லுங்கள். ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை தேடுங்கள் என்பதாக இறைவன் பொருளாதாரத்தை தேடக்கூடிய விஷயத்தில் இந்த மனிதர்களை ஊக்குவிக்கின்றார். குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் கூட ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது மிகவும் அவசியமானது என்பதை ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த பொருளாதாரத்தை தேடுவது என்பது மனிதர்களுக்கு மிகவும் உன்னிப்பாக இருக்கின்றது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றார். அதே வேளையில் இந்த பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும், ஹலாலான முறையில் நாம் சம்பாதிக்க வேண்டும், ஹராமான முறையில் சம்பாதிக்க கூடாது என்பதையும் ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லி காண்பித்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, எப்படி பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்கின்றோமோ அதற்கும் இறைவன் நாளை மறுமையில் கேள்விகளை வைத்திருக்கின்றார். அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்கின்றோமோ அதற்கும் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் கேள்வி கணக்குகளை வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமையில் அடியான் இறைவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவனுடைய காலடி கூட அந்த இடத்திலிருந்து நகராது என்பதாக சொல்லி காட்டினார்கள். குறிப்பாக எந்த விஷயத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்றால், அவன் எப்படி சம்பாதித்தான், அந்த சம்பாதித்தவற்றை எப்படி செலவு செய்தான் என்பதற்கான அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லாமல் அவனுடைய காலடி அங்கிருந்து நகராது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் கண்ணியமானவர்களே, பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலும் பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்திலும் எந்த அளவிற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய சிந்தனையை கொண்டு நமக்கு எச்சரித்து காண்பித்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய நாம், இந்த பொருளாதாரத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம், இந்த பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் சம்பாத்தியத்தில் ஹலாலை முடிந்தளவு பேணக்கூடிய நாம், அதை செலவு செய்வதில் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துகின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ஏராளமான முஸ்லிம் சமூகம் அவர்கள் ஹலாலான சம்பாத்தியத்தின் பக்கம் அவர்கள் தேடி செல்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய செலவுகள் எப்படி இருக்கின்றது என்பதில்தான் இன்றைய மக்கள் மிகவும் கவனத்தில் இல்லாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
இந்த மனிதர்கள் அவர்களுடைய பொருளாதார ஆசையை பற்றி சொல்லி காண்பிக்கும் பொழுது அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நிச்சயமாக இந்த மனிதர்களுடைய இந்த பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய இந்த ஆசை நிச்சயமாக அவர்களுக்கு தீரவே தீராது. அல்ஹாக்கும் முத்தகாசுர், அவர்களுக்கு அந்த ஆசை அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கும். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அவர்கள் எப்பொழுது தங்களுடைய கபறுகளை சந்திக்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களுடைய பொருளாதார ஆசை என்பது நிறைவுக்கு வரும். காரணம், அவர்களுடைய மரணம் என்பது அந்த இடத்தில் வந்துவிடும். அதற்கு பின்னால் அவர்களால் நினைக்கவே முடியாது. கண்ணியமானவர்களே, இந்த அளவிற்கு மனிதனுடைய ஆசை என்பது பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கின்றது என்பதை ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்த இறைவன் இந்த இடத்தில் சொல்லி காண்பித்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் இன்றைய மனிதர்கள் இவர்களுடைய ஆசை எல்லாம் அதை செலவு செய்வதிலும் அதனை சம்பாதிப்பதிலும் எந்த அளவிற்கு பொடுபோக்காக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொல்லி காண்பித்தார்கள், ஆதமினுடைய மகனுக்கு ஒரு ஓடை தங்க புதையல் கிடைத்தாலும் கூட இரண்டாவது தங்க புதையலை தேடி அந்த ஆதமினுடைய மகன் செல்வான். அதுதான் ஆதமினுடைய மகனுடைய இயற்கை. அவன் பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் அவனுடைய ஆசை என்பது இப்படித்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில், இந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இந்த உம்மத்திற்கு ஞாபகமூட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரன் காரூன். இந்த காரூன், அவனிடத்தில் இல்லாத வசதிகள் கிடையாது. அந்த அளவிற்கு ஏராளமான வசதிகளை கொண்ட அந்த காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் சந்திக்கும் பொழுதெல்லாம் இந்த அனைத்து விதமான பொருட்செல்வங்களும் என்னுடைய கைகளால் நான் ஈட்டியது என்பதாக அவன் பெருமை அடிப்பான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரூனுக்கு பாடம் எடுப்பார்கள். வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, காரூனே, இறைவன் உனக்கு அதிகமாக இந்த செல்வத்தை வாரி வழங்கி இருக்கின்றான். இந்த செல்வத்தை நீ எப்படி செலவு செய்ய வேண்டும் தெரியுமா? வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, இந்த உலக வாழ்க்கைக்கு நீ செலவு செய். இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் அல்லாமல் நாளை மறுமைக்கும் அது பயன் தரக்கூடிய வகையில் உன்னுடைய செல்வத்தை நீ செலவு செய்வாயாக என்பதாக காரூனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். மீண்டும் கூறினார்கள், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, நீ மறந்து விடாதே, உன்னுடைய இந்த பொருட்செல்வங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக பயனளிக்காது. இந்த உலகத்தில் உனக்கு மிஞ்சியிருக்கக்கூடிய இந்த இடத்தை நீ நினைவு கூர்ந்து கொள் என்பதாக சொல்வார்கள். அதாவது நிச்சயமாக இந்த உலகத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர இடம் என்று சொன்னால் அது கபரு குழிதான். அந்த இடத்தை நீ மறந்து விடாதே என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரூனுக்கு உபதேசம் செய்தார்கள். ஆனாலும் கூட காரூன் அந்த இடத்திலும் பெருமையடித்தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை பூமிக்குள் அழுத்தி விட்டான். அவனும் அவன் இருந்த இடமும் அவனுடைய வீடும் பூமிக்குள் புதைந்து விட்டது. இது எப்படியெல்லாம் ஒரு மனிதர்கள் அவர்களுக்கு கிடைத்த அந்த அருட்கொடையை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை காரூனுடைய வரலாறு மூலமாக ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக இந்த திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு இந்த காரூனுடைய வரலாறில் சொல்லக்கூடிய பாடத்தை பாருங்கள். வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, இந்த உலகத்தில் இறைவன் உங்களுக்கு செலவுகளை பொருளாதாரத்தை வழங்கியிருக்கின்றான் என்றால் அந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். மேலும் தாரல் ஆகிரா,
நாளை மறுமைக்கும் நீங்கள் சிலவற்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய செலவுகளை நீங்கள் வீணடித்து விடாமல் நாளை மறுமைக்கும் அந்த செலவுகளை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி? சதகாவின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக, மற்றவர்களுக்கு உணவளிப்பதின் மூலமாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதின் மூலமாக, ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதின் மூலமாக நீங்கள் தாரல் ஆகிரா என்று சொல்லக்கூடிய நாளை மறுமையினுடைய வீட்டிற்கு உங்களுடைய செல்வங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, நிச்சயமாக நீங்கள் மறந்துவிட வேண்டாம், இந்த உலகத்தில் உங்களுக்கு மிஞ்சி இருப்பது என்பது கபருக்குழி மட்டும்தான். நீங்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் நீங்கள் சேமித்து வைத்திருந்தாலும் கூட, நீங்கள் கோடி கோடியாக பல வீடுகளை, பல அடுக்குமாடி கட்டிடங்களை, பல அறைகளை நீங்கள் இந்த உலகத்தில் சம்பாதித்து வைத்திருந்தாலும் கூட, நாளை உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இடம் 4 அடி 2 அடி கபரு தான் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்பதைத்தான் ரப்புல் ஆலமீன் அந்த திருவசனத்தின் மூலமாக நமக்கு இந்த இடத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியமானவர்களே, இன்றைய இந்த இந்தியாவிலே நடக்கக்கூடிய சில விஷயங்களை பாருங்கள். பொதுவாக மனிதன் அவனுடைய ஆசைகள் எதனை நோக்கி நகர்கின்றது என்றால், அவன் எதை பார்க்கின்றானோ அதையெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றான். குறிப்பாக இந்த கன்சியூமர் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர்களாக இருக்கக்கூடிய மக்கள் எதையெல்லாம் அவர்கள் ஆசைப்படுகின்றார்களோ அதனை நோக்கி செல்லக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு அந்த விஷயங்கள் உண்மையில் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றதா இல்லையா என்பதையெல்லாம் அவர்கள் நினைவு கூறாமல் அவர்களுடைய செலவினங்களை வீண் செலவுகளாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பாக சென்ற வாரத்தில் இந்த இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு திருமணம் என்றால் அந்த அம்பானியினுடைய திருமணம்தான். கிட்டத்தட்ட 5000 கோடிகள் அந்த திருமணத்திற்கு மட்டும் வீண் செலவாக செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த அம்பானியினுடைய திருமணத்தில் வெறுமனே பணக்காரர்களும் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுதாரணமாக விட்டு சென்ற இந்த மார்க்கம் நமக்கு எப்படி ஒரு வழிகாட்டுதலை சொல்லி காண்பிக்கின்றது. நாம் ஒரு திருமணத்தை நடத்துகின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் முதலாவதாக தேவைப்படக்கூடியவர்கள் மணமக்கள். அந்த மணமக்களுக்கு தேவையானவர்கள் வலிகள், அவர்களுடைய பொறுப்பாளிகள். அதை தாண்டி அவர்களுடைய உறவினர்கள் மட்டும்தான். அந்த இடத்தில் மணமகனுடைய வலிமா என்பது அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு விருந்தாக இருந்திருக்கின்றது. இதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டிய ஒரு முன் உதாரணமாக ஒரு விஷயமாகும். கண்ணியமானவர்களே, இந்த வழிகாட்டுதலில் எந்த ஒரு வீண் செலவுகளும் கிடையாது, எந்த ஒரு வீண் விரயமும் கிடையாது, யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையிலே அந்த திருமணம் நடைபெறாது. இவர்கள்தான் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கு இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்கான அனுமதிகள் கிடையாது என்ற அந்த வரையறையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்தெறிந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீண் விரயம் செய்யக்கூடிய விஷயத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தி எந்த அளவிற்கு நுணுக்கமாக சொல்லி காட்டினார்கள் தெரியுமா? நீங்கள் ஓடுகின்ற ஆற்றில் ஒழு செய்தாலும் கூட அதில் கூட நீங்கள் வீண் விரயம் செய்யக்கூடாது. நாளை மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கும் உங்களை கேள்வி கேட்பான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, இன்றைய உலகில் நாம் ஆசைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும், இது போன்ற பிரம்மாண்டமாக பார்க்கப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய மக்கள், குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் அதை பார்த்து ஏங்கினார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வழித்தவர்களுக்கு முதல் படியாக அமைந்துவிடும். கண்ணியமானவர்களே,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த திருமறையை அவர்கள் முன்னுதாரணப்படுத்தும் பொழுது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக இறைவன் வீண் விரயம் செய்பவர்களை நேசிக்கவே மாட்டான். வீண் விரயம் என்றால் என்ன? அதற்கு இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஒரு மனிதன் அவனுடைய முக்கியமான தேவைகள், அவனுடைய சுய தேவைகள், அவனுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகள், இதை தாண்டி மற்ற அனைத்து செலவுகளும் நிச்சயமாக வீண் விரயம்தான் என்பதாக சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். என்றால் கண்ணியமானவர்களே, வீண் விரயத்தினுடைய விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் விரயம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளை அப்படியே பிடுங்கிவிட்டு சென்றுவிடும். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு எதையெல்லாம் வழிகாட்டி சென்றானோ, குறிப்பாக பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில், அதை செலவு செய்வதனுடைய விஷயத்தில், அதை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் எதையெல்லாம் முன்னுதாரணப்படுத்தினானோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய நன்மக்களாய் இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜும்மாவிலுடைய ஹுத்பாவிலே இரண்டாவது அமர்வினை எப்படி அமைத்து கொள்வார்கள் என்றால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை மக்களுக்கு நினைவூட்டிவிட்டு அதற்கு தேவையான தீர்வுகளை சொல்லி காண்பிப்பார்கள். அதன் அடிப்படையிலே கண்ணியமானவர்களே, தொடர்ச்சியாக இந்த இந்தியாவில் இந்த முஸ்லிம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பது நாம் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. சென்ற வாரம் மகாராஷ்டிராவில் ஒரு பள்ளியை பயங்கரவாதிகள் அவர்களுடைய ஆயுதங்களால் அதை தகர்த்தெறிந்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த இந்தியாவில் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படக்கூடாது என்பதற்காக தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்களுடைய சங்கம் அவர்கள் யாரும் நீதிமன்றத்தில் சென்று வாதாடக்கூடாது என்பதற்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் அவர்கள் பாய்காட் விட்டிருக்கின்றார்கள். யாரும் வாதாட மாட்டார்கள் என்பதாக அவர்களுடைய சங்கம் முடிவு செய்திருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இதில் இருக்கக்கூடிய பாதங்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் இந்த இடத்தில் சற்று நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, தொடர்ச்சியாக இந்த இந்தியாவில் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் தகர்த்தப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த சட்டங்களில் அந்த சட்டம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னவென்றால், கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய போலீஸ் அதிகாரியிடத்திலே முழு பவரையும் முழு அதிகாரத்தையும் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் இந்த புதிய சட்டம். அந்த சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் படைத்த அந்த நபர்கள் அவர்கள் என்ன நாடுகின்றார்களோ அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு இன்றைய புதிய சட்டம் அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் நாம் நினைவு கூறுவது திருமறை குர்ஆன் மட்டும்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் தான் நமக்கு இந்த இடத்தில் முன் உதாரணம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்காத துயரங்கள் கிடையாது. மக்காவில் இருக்கும் பொழுது அவர்களால் நிம்மதியாக அல்லாஹ்வை வணங்க முடியவில்லை. தாயிஃபிற்கு சென்றால் சிறுவர்கள் எல்லாம் கல்லை எடுத்து அடிக்கின்றார்கள். இரத்த வெள்ளத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். சரி, மக்கா நகரை விட்டு மதீனாவிற்கு சென்றால் மதீனாவில் யூதர்கள் சதி செய்து
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு அனைத்து விதமான சதிகளையும் யூதர்கள் மதீனாவில் இருந்து மக்கத்து காபிர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அதற்கான முயற்சிகளையும் அதற்கான நிகழ்வுகளையும் அவர்கள் நடத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அனைத்து பாதகமான நிகழ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களும் அவர்கள் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் என்றால் அது ஈமான் மட்டும்தான். அவர்களுடைய ஈமான் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் பரிபூரணமாக இருந்தது. அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் அவர்களுடைய ஈமான் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கையேந்தினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதனுடைய கூலி கிடைக்காமல் இருக்காது என்றும் சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய ஈமான் இருந்தது. பத்ரு போர்க்களம், உஹது போர்க்களம், இன்னும் யூதர்களோடு நடந்த ஏராளமான போர்க்களங்களில் தொடர்ச்சியான வெற்றிகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு கொடுத்தான் என்று சொன்னால் அவர்களுடைய ஈமானின் மூலமாகத்தான். கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஹஷரிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு யூத கூட்டத்திற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் நடந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்கின்றார். இந்த யூத கூட்டத்தார்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், மக்கத்து காபிர்களோடு உடன்படிக்கையை செய்துவிட்டு முஸ்லிம்களோடு உங்களோடு நாங்கள் போரிட மாட்டோம் என்பதாக உடன்படிக்கை செய்கின்றார்கள். ஆனால் பின்னால் மக்கத்து காபிர்களிடத்தில் சென்று நாம் நிச்சயமாக இந்த முஸ்லிம்களை எங்களுடைய மதீனாவிலிருந்து விரட்டுவோம், அதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக மக்கத்து காபிர்களோடு உடன்படிக்கை செய்கின்றார்கள். இந்த உடன்படிக்கையினுடைய விளைவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத கூட்டத்தார்களோடு பேச்சுவார்த்தைக்காக வரும் பொழுதெல்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக எல்லா விதமான திட்டங்களையும் அந்த மக்கள் தீட்டுவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வஹீன் மூலமாக அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினார். இந்த யூத கூட்டத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அந்த ஆட்சியையும் அந்த அதிகாரத்தையும் பறித்து முஸ்லிம்களை மதீனாவிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு போருக்கும் தயாராகிவிட்டார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்கு பின்னால் யூதர்கள், கோட்டைக்கு முன்னால் முஸ்லிம்கள். இந்த கோட்டையை தாண்டிதான் முஸ்லிம்கள் அந்த யூதர்களோடு போர் செய்ய முடியும். மிகப்பெரிய ஆயுதமாக அந்த கோட்டை அந்த யூதர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. இந்த யூதர்கள் மக்கத்து காபிர்கள் வருவார்கள் என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யூதர்களுக்கு சாதகமாக எதுவும் அந்த இடத்தில் நடக்கவில்லை. மக்கத்து காபிர்கள் அவர்களுக்கு உதவ வரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இப்பொழுது என்ன செய்வது என்பதாக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது யூதர்கள் அனைவரும் கோட்டைக்குள் சென்று மறைந்து விடுகின்றார்கள். அந்த கோட்டைக்குள்ளாக முஸ்லிம்களால் செல்லவே முடியாது. கோட்டையில் எந்த அளவிற்கு அம்பையும் ஈட்டியையும் அவர்கள் விட்டாலும் அந்த கோட்டை அந்த இடத்திலிருந்து நகரவும் நகராது, அந்த கோட்டை தகரவும் தகராது. அந்த அளவிற்கு ஒரு வலிமையான ஒரு கோட்டை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எப்படி வெற்றியை கொடுக்கின்றான் தெரியுமா? முஸ்லிம் மக்கள் அனைவரும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். முழுமையான ஈமானோடு பிரார்த்தனை செய்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த இடத்தில் எங்களுக்கு வெற்றியை கொடு என்பதாக பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த இடத்தில் நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? எப்படி அந்த கோட்டைக்குள்ளாக யூதர்கள் ஒளிந்து கொண்டார்களோ அவ்வாறே அந்த யூதர்கள் இறங்கி வந்து முஸ்லிம்களிடத்தில் சரணடைந்தார்கள். காரணம், இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார், முஸ்லிம்கள் கேட்ட அந்த துஆவினுடைய விளைவு, அந்த யூதர்களுடைய உள்ளத்தில் நாங்கள் திடுக்கத்தை போட்டோம். அந்த திடுக்கத்தின் காரணமாக எந்த ஒரு போரும் அந்த இடத்தில் நடக்கவில்லை. யூதர்கள் தோல்வியடைந்தார்கள், முஸ்லிம்கள் அந்த இடத்தில் வெற்றி பெற்றார்கள், யூதர்கள் அந்த இடத்தில் நாடு கடத்தப்பட்டார்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் சூரா ஹஷ்ரிலே சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியமானவர்களே, இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா?
இந்த முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழுகின்றார்கள் என்றால் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக இந்த உலகம் அவர்கள் நினைக்கும் மாதிரி இருக்காது. இந்த உலகம் என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது அவர்கள் நினைத்த வகையில் அமையாது. இந்த உலக வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு ஒரு நரகமாகத்தான் இருக்கும். இறைவன் யாரை விரும்புகின்றானோ அந்த மக்களுக்கு அதிகமாக சோதனையை தான் கொடுப்பான். அந்த சோதனையில் அந்த மக்கள் பொறுமையாய் இருந்தார்கள் என்றால் அப்பொழுதுதான் இறைவன் அவர்களுக்கு சுப செய்தியை கொடுப்பான் என்பதாக இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியமானவர்களே, தப்சீர் உலமாக்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் நமக்கு விளக்கம் தரும் பொழுது இன்றைய காலத்தின் கட்டாயம் நிச்சயமாக நம்முடைய உம்மத் அல்லாஹ்வின் பால் மீண்டெழ வேண்டும். இறைவனுடைய ஈமானுடைய விஷயத்தில் மிகவும் அழுத்தமாக ஆணித்தரமாக இருக்க வேண்டும். எதற்காகவும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்முடைய ஈமானை எந்த ஒரு நேரத்திலும் நாம் விட்டு கொடுக்க கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் கையேந்தும் பொழுது நம்முடைய ஈமான் முழுவதுமாக இஸ்திகாமத்தாக உறுதியாக நின்று நம்முடைய பிரார்த்தனையை நாம் மேற்கொண்டோம் என்றால் இறைவன் நம்மை நோக்கி அதனுடைய வலிமையையும் அந்த துஆவினுடைய கபூலையும் நமக்கு காண்பித்திருப்பான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த ஈமானுடைய மக்களைத்தான் இந்த உலகத்தில் விரும்புகின்றான். அந்த ஈமானை சுமந்த அந்த மக்களைத்தான் ரப்புல் ஆலமீன் நாடுகின்றான். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை இறைவன் அந்த கௌமிற்கு, அந்த கூட்டத்தாருக்கு எந்த ஒரு உதவியையும் கொடுக்க மாட்டான். இன்னும் ரப்புல் ஆலமீன் அழுத்தமாக சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்திடத்திலிருந்து, ஒரு சமூகத்திடத்திலிருந்து ஒரு வெற்றியை இறைவன் எப்பொழுதும் எதிர்பார்த்திருப்பான். அந்த சமூகம் அவர்களின் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் எந்த ஒரு ஃபாயிதாவும் இந்த உம்மத்திற்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த உம்மத்தை அழித்து இறைவன் அதே இடத்தில் வேறொரு உம்மத்தை கொண்டு வருவான். இதுதான் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு, இந்த உலக வாழ்க்கை வாழக்கூடிய முஃமின்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும். நம்முடைய ஈமான் முழுவதுமாக அல்லாஹ்விடத்தில் முழுமையான விஷயமாக அமைய வேண்டும். இறைவனை எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய கைகள் இறைவனிடத்தில் கையேந்தும் பொழுது நிச்சயமாக இறைவனை தவிர வேறு யாராலும் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்திவிட முடியாது என்பதில் ஆணித்தரமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட துஆக்களை, அப்படிப்பட்ட ஈமானை ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு தந்து இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய ஈமானையும் இஸ்திகாமத்தையும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமிஸ் ஸலாத்.